إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நம்முடைய இறை தூதர் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒழுக்கத்தை சொல்லித் தருகிற வேளையில் ஒரு வார்த்தையை பதிய வைக்கிறார்கள். இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்மாஅத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதல் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நீங்கள் மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் உளமாற நமது உள்ளத்திலே தாங்கியவர்களாக எனது இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய ஓட்டம் என்பது வலியவர்களுடைய கரங்கள் ஓங்கப்பட்டு எளியவர்களாக, பாமரர்களாக அல்லது சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கரங்கள் ஒடுக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு கால பொழுதுகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கென்று கேட்டால், ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்கள் தங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் ஏகத்துவம் என்கிற சிந்தனையை விதைக்கும் பொழுது அதிலே பிரமுகர்களாக, பணக்காரர்களாக, சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக உள்ளவர்கள் எல்லோரும் இந்த ஏகத்துவத்தை வெறுத்ததின் விளைவாக யாரெல்லாம் இந்த மார்க்கத்திலே இணைகிறார்களோ அவர்களை ஒன்று ஊரை விட்டு விரட்டக்கூடிய நிகழ்வோ அல்லது படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வோ அல்லது அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிற ஒரு நிகழ்வுதான் ஆதிகாலம் தொட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலம் வரை, இன்னும் இந்த உலகம் அழிகிற காலம் பொழுது வரை இது நடைபெற்று கொண்டு இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கென்றால், சில இறை தூதர்கள் மார்க்க பிரச்சாரத்தை தங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறார்கள். அப்படி எடுத்துரைக்கும் பொழுது உங்கள் பிரச்சாரம் போய் நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், எனவே இந்த கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஒருவர் பதிலளிப்பாரே, ஆனால் அது தப்பு கிடையாது. நீங்கள் விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கலாம், விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு புறக்கணிக்கலாம். ஆனால் நீ அந்த மார்க்கத்தை ஏற்றால் உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும், உன்னை ஊரை விட்டு நாங்கள் விரட்டுவோம், உன்னை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்பது வன்முறையினுடைய உச்சம். இப்படியான வன்முறைகளைத்தான் எல்லா இறை தூதர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிராகவும்
ஒவ்வொரு காலத்திலும் அந்த கொள்கை முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படித்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர் தன் சமுதாய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை சொல்கிறார். சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பலகீனமான நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த இறை தூதரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையிலே வந்து சேருகிறார்கள். அப்ப அந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் இந்த இறை தூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், இறை தூதர்களாக நீங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்களை பலகீனமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்கள், கருப்பர்கள், சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி மார்க்கம் சொல்லல, அவர்கள் புரிந்து வைத்தது. எனவே இவர்களை எல்லாம் விரட்டி விட்டுருங்க, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நிலையை சில இறை தூதர்களிடத்தில் அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது, அப்போது இறை தூதர்கள் சொன்ன வார்த்தை, இவர்களை நான் கூப்பிடல, அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். இவர்களை அனுப்புற அதிகாரம் என்னை சார்ந்தது இல்லை, அது அல்லாஹ்வுடையது. நான் வருபவர்கள் யாரையும் விரட்டக்கூடிய இடத்தில் இல்லை என்றுதான் அத்தனை இறை தூதர்களுமே தங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அப்ப அடிப்படை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யார் சத்திய நெறியை நோக்கி ஒன்று திரளுவார்கள் என்றால் பலகீனமான மக்கள் மட்டும்தான் ஒன்று திரளுவார்கள். இந்த பலகீனமான மக்களை எதிர்கொள்வதற்கு பலமானவர்கள் அதிகாரத்தை பறிப்பார்கள், உரிமைகளை கை வைப்பார்கள், நாட்டை விட்டு விரட்டுவார்கள். இப்படியான பல வன்மத்தை, வக்கரத்தை தான் ஒவ்வொரு காலத்திலும் அந்த மக்கள் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். சொந்த ஊர், அந்த ஊரில் தான் பிறந்தார், அந்த ஊரில் தான் அவர்கள் தலை சிறந்த குடும்பத்தில் இருந்து வந்த வாரிசாக நிற்கிறார். அவர் ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார். அந்த கொள்கையை விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். நபி அவர்களே அதற்கு உரிமை வழங்கினார்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று சொல்லி, நீங்கள் உங்கள் பாதையில் பயணிக்கலாம், நான் தடுக்க மாட்டேன், நான் எனது பாதையிலே பயணிப்பேன், என்னை நீங்கள் தடுக்காதீர்கள் என்ற பிரச்சாரத்தை எல்லாம் முன்னெடுத்து வைத்த பிறகும் கூட அந்த மக்களினுடைய கோபம், ஆத்திரம் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏனைய தோழர்களையும் துன்புறுத்தி நாட்டை விட்டு விரட்டி அடித்தார்கள். அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போன பிறகும் கூட அவர்களை ஒருபோதும் நிம்மதியாக விட்டுவிடக் கூடாது என்பதற்காக யுத்தங்களை மேற்கொண்டார்கள். பல நபித்தோழர்களை படுகொலை செய்தார்கள். இந்த நிகழ்வு நபியின் காலத்தோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைப்போமே, ஆனால் அது நம்முடைய அறியாமை. அது அப்படிலாம் முடியாது. இந்த கொள்கை இருக்கிற காலமெல்லாம் இந்த வன்முறை நடக்கும். பலகீனமான மக்கள் இருக்கிற காலமெல்லாம் இந்த வன்முறைகள் வெடிக்கும். எங்கெல்லாம் சத்தம் போட்டு தன் உரிமையை கேட்பதற்கு திராணியற்ற கூட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள், மக்களை நசுக்கி அவர்கள் குரவலையை நசுக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி ஒரு அடிப்படை தான் தற்பொழுது நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை தற்பொழுது அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. SIR என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர்கள் சீர்திருத்த பணி. இந்த பணி என்னன்னு கேட்டா, வாக்காளர்களை உறுதிப்படுத்துவது என்று நாட்டில் ஏறத்தாழ 12 மாநிலங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 12 மாநிலம் அடுத்தடுத்த எலெக்ஷனை சந்திக்க போகுது. பீகார், அடுத்த ஹரியானா, பிறகு தமிழ்நாடு, பிறகு கேரளா, பிறகு மேற்கு வங்காளம் என்று ஒவ்வொரு மாநிலமாக அடுத்தடுத்த எலெக்ஷனை சந்திக்க இருக்கிறது. 12 மாநிலங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். SIRக்காக வேண்டி இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த மக்களை, ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 6.5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 6.5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இவர்கள் உண்மையில் வாக்குரிமைக்கான நபர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்த 60,000க்கும் மேற்பட்ட அந்த ஊழியர்களை, அலுவலர்களை தமிழ்நாட்டில் இறக்கி வேலை விட்டிருக்கிறாங்க. நீங்க நேற்றுக்கு முந்தானத்தில் அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. நவம்பர் 4 ஆரம்பித்து டிசம்பர் 4 வரை இந்த பணிகள் முழு தமிழ்நாடு முழுக்க தீவிரமடைகிறது.
இது சாத்தியமா முதல்ல அப்படின்னா சாத்தியமே கிடையாது. ஒரு மாதத்தில் முடிக்கிற பணி இது அல்ல. இதை செய்வதற்கு குறைந்தபட்சம் 6 மாசம் வேணும். ஒரு மாநிலத்துக்குள்ள இறங்கி அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா ஓட்டர்ஸ், அத்தனை வாக்காளர்கள் இவர்கள் வாக்காளர்கள் தானா என்பதை உறுதி செய்து புதிய வாக்காளர்களை இணைப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. 6 மாதம் ஆனாலும் முடிக்க முடியாத ஒரு பணி இது. இதுக்கு கால அவகாசம் 1 மாசம். நவம்பர் 4 ஆரம்பித்து இன்னைக்கு நவம்பர் ஒரு 4 தாண்டி 5, 6, 7 போய்கிட்டு இருக்கு. 1 மாதத்துக்குள்ள 6.5 கோடி வாக்காளர்களை உறுதி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஒன்றிய அரசு அமைத்திருக்கிறது. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த சட்டம் புதிதல்ல. ஒன்றிய அரசு கொண்டு வருகிற எந்த சட்டமே தமிழ்நாட்டுக்கு புதுசெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி உள்ளதுதான். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது முன்னாடி உள்ளது. அதே போன்று வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது முன்னாடி உள்ளது. அதைத்தான் கொண்டு வருகிறார்கள். புது புது நிபந்தனைகளை சேர்த்துக் கொள்வார்கள். சட்டம் பழசு, போடுற ரூல் புதுசு. இதுல என்ன இவங்க கொண்டு வராங்க? நீங்க போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்களா? அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்களா? அப்ப நீங்க வாக்காளர் தான், இந்த வாட்டி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போடுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷம்? 20 வருஷம். எத்தனை ஊர் மாறணும், எத்தனை வீடு மாறணும் தெரியாது. 2005ஆம் ஆண்டு ஒன்று நீங்கள் ஓட்டு போட்டிருக்கணும், அல்லது உங்கள் தாய் தந்தை ஓட்டு போட்டிருக்கணும். அந்த ஓட்டு போட்டிருந்தா அந்த 2005ஆம் ஆண்டு இதே எஸ்ஐஆர் என்பது நடைபெற்று இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலம்? அதிகமான மாநிலம் கிடையாது, ஒரு 10 மாநிலம் நடந்திருக்கு. அந்த 10 மாநிலத்தில் உங்க பேர் இருக்கணும், அல்லது உங்களுடைய தகப்பனார் தாயார் பேர் இருக்கணும். இல்லன்னு வைங்க, அதுல இருந்து 3 வருஷம் முன்னாடி, இதுவே 20 வருஷம். இன்னும் 3 வருஷம்னா 2002ல ஒன்று உங்களுடைய பேர் இருக்கணும். அது முழு தமிழ்நாடும் எடுத்திருக்கிறாங்க எஸ்ஐஆர். ஒன்று உங்க பேர் இருக்கணும், அல்லது உங்கள் தகப்பனார் தாயாருடைய பேர் இருக்கணும். அப்படி பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும். ஆனா அதுவும் சும்மா கிடையாது. அவங்க ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். என்ன கேட்க போறாங்க? பேர் என்ன? தகப்பனார் தாயார் பேர் தான் கேட்க போறாங்க கிடையாது. எபிக் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பரை கேட்பாங்க. அது சும்மா கையில கிடைக்காது. ஓட்டர் ஐடியில இருக்குமா? கிடைக்காது. ஆதார் கார்டுல இருக்குமா? கிடைக்காது. பேன் கார்டுல இருக்குமா? கிடைக்காது. நீங்க 2005ல ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல, அந்த எஸ்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குமே, அதை நீங்க தேடணும். 2005இல் நீங்க எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எந்த தொகுதியில், எந்த பூத்துல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு தேடணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டது தேடணும். நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஓட்டு போட்டிருப்பீங்க, ஒரு அரசு அலுவலகத்துல போய் ஓட்டு போட்டிருப்பீங்க, அது எதுன்னு தேடணும். நெட்ல உட்கார்ந்து சர்ச் பண்ணணும். உங்க பேர் இருக்குதான்னு பார்க்கணும். அதுல எபிக் நம்பர்னு ஒரு நம்பர் வச்சிருப்பான். இந்த நம்பரை எடுத்து இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி தூக்கி கொடுக்கணும். இந்த பாருங்க, 2005ல ஒண்ணு நான் ஓட்டு போட்டேன், இல்ல எங்க தகப்பனார் ஓட்டு போட்டிருக்கிறாரு, தாயார் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு காட்டணும். அப்படி காட்டினால் நீங்கள் ஓட்டுரிமையை வரக்கூடிய 6 மாதத்திற்குள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல காட்ட முடியல, நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை என்பதைத்தான் மறைமுகமாக எஸ்ஐஆர் என்பதன் மூலம் கொண்டு வர இருக்கிறார்கள். இவ்வளவுதான். இது வேற ஒண்ணுமே இல்லை. எங்கெல்லாம் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற இடத்தில் இந்த ஒன்றிய அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் எஸ்ஐஆர். 6 மாசம் ஆனாலும் முடிக்க முடியாத வேலையை 1 மாசத்துல முடிக்கணும். சாத்தியமே படாது. 60,000 பேர் வராங்க, நீங்க 1,00,000 பேரை கொடுத்தாலும் அந்த வேலையை முடிக்க முடியாது. ஒரு நபர் குறைந்தபட்சம் 1000 வாக்காளர்களை சரி பார்க்கணும், குறைஞ்சது. அப்படி பார்த்தாலும் இந்த வேலை முடியாது. 1 மாதத்துல சாத்தியப்படுமா இது? அப்ப என்ன நோக்கம் இது? இதன் மூலமாக அவர்கள் என்ன நாடுகிறார்கள்? குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு மற்றொரு வடிவம் தான் இந்த எஸ்ஐஆர். வாக்குரிமை பறிச்சுட்டா நீங்க தப்பா நினைக்க கூடாது. வாக்குரிமை தானே போகுது. ஏற்கனவே பல பேர் ஓட்டர் ஐடி வச்சுட்டு ஓட்டு போடுறது கிடையாது நம்ம மக்கள்லயே. எதுக்கு? அது ஒரு தண்ட செலவு. ஓட்டு வேற போடணுமா? எவன் போட்டாலும் வந்து ஒண்ணு உருப்பட போறது இல்ல. ஓட்டு போடாம இருப்போம்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 25% வாக்காளர்கள் ஓட்டு போடுறது இல்லை, 5 வருஷத்துக்கு ஒருக்க. ஆனா ஓட்டு ஒவ்வொரு இடத்துல நீங்க பாருங்க, அது முழுமை அடைந்திருக்கும். இந்த தொகுதியில் எல்லாரும் ஓட்டு போட்டாச்சுங்கிறான், ஓட்டு போடாத பல பேர் இருக்கிறான். எப்படி ஓட்டு போட முடிந்தது? காரணம், இவர்கள் தவறான வாக்காளர்களை உறுதி செய்கிறார்கள். அந்த வாக்காளர்கள் இல்லாத வாக்காளர்களை வைத்து தங்களுக்கான ஆட்சியை இப்படித்தான் 13 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பீகாரில SIR கொண்டு வந்தார்கள். 68 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமை பறித்து விட்டார்கள். அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 80,000 முஸ்லிம்கள் வாக்கு போயிடுச்சு. ஒரு தொகுதியில MP தேர்தலா இருந்தா இந்த 80,000 ஓட்டு இருக்குல்ல, MPயவே மாத்திரும். அவ்வளவு பெரிய பவரான ஒரு ஓட்டுகள். 80,000 ஓட்டு ஒரு தொகுதியில இருந்து மட்டும் 80,000 முஸ்லிம்களுடைய ஓட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. 68 லட்சம் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாத சிறுபான்மையின மக்களினுடைய ஓட்டுகள் பீகாரில பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஹரியானாவில் ஏற்பட்ட ஓட்டு குளறுபடிகளை குறித்து சமீபத்தில் சில மக்கள் எடுத்துரைக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ள பொம்பளைக்கு 21 இடத்துல ஓட்டு உரிமை இருக்கு. வெளிநாட்டுக்காரி அவ இந்தியா கிடையாது. அவளுக்கு 21 இடத்துல இந்தியாவில் என்ன இருக்கு? ஓட்டு இருக்கு. இதை எதுக்கு நம்ம நினைவுபடுத்துறோம் தெரியுமா? ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குடி உரிமை பறிக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய சீரழிவை இந்த நாட்டில் நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுவோமோ அதுக்கு நிகரான பாதிப்பு வாக்காளரில் இருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்களே ஆனால் அத்தனை பாதிப்பு நீங்க அடைவீங்க. ஏன் அடைவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டில் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி 2 கட்சி தான் மாறி மாறி வரும். மாநிலத்தில் 2 வரும், மத்தியில 2 வரும். ஒரு முறை அவன் வருவான், ஒரு முறை இவன் வருவான், மாறி மாறி வருவாங்க. நீங்க உங்க உரிமையை கேட்கணும்னா உங்கள்கிட்ட ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கணும். ஓட்டு இருக்கு, அடுத்தாடி போடணுமா வேண்டாமா? எனக்கு தேவையானதை தான் நீங்க கேட்கணும். ஓட்டு போட்ட நான் வக்கனே வாங்கினியா இல்லையா? எனக்கு தேவையானதை தான் கேட்கணும். இப்ப ஓட்டே இல்ல, அவன் உன்னை தேடி நம்மளை தேடி வருவானா? வரமாட்டான். ஓட்டு இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அவசியம் இல்லை. எனக்கு ஓட்டு உரிமை இல்லை என்றால் என் வம்சத்துக்கு அடுத்து இல்லை என்று அர்த்தம். எனக்கே இல்லை, உன் தகப்பனுக்கே கிடையாது, உனக்கு எப்படிடா கொடுக்க அப்படின்னு அதை மறுத்து விடுவார்கள். மிக மோசமான ஒரு காரியம். இது ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக சட்ட ரீதியாக இது எதிர்கொள்ளப்பட வேண்டும். காலங்கள் இல்லை. அறிவித்த உடனே ஒரு வாரத்துக்குள்ள உள்ள இறங்கிட்டாங்க. இந்த சட்டம் அறிவிக்கிறாங்க, ஒரு வாரம் கூட ஆகல. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குமா இல்லையா? வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பதை ஒரு பல மாதங்கள் ஓடிச்சு, விவாத பொருளாக நின்றது. ஆனா இதை அறிவிக்கிறாங்க, SIR என்பதை அறிவிக்கிறாங்க. ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள நாட்களை அறிவிப்பு செய்து அதற்கான அதிகாரிகளை நாம் மாநிலத்திற்குள் இறக்கி விட்டார்கள். இப்போ நேற்றுக்கெல்லாம் உங்க நம்ம பகுதியில அந்த ஃபார்மை கொடுத்திருப்பாங்க, நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை இழந்து விடக்கூடாது. ஒருவேளை நாம் தவற விடுவோமே ஆனால் ஓட்டு உரிமை நம்மை விட்டு பறிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அவர்கள் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி பிடித்தார்கள். இப்படித்தான் அடுத்து இந்த மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பிடிக்க இருக்கிறார்கள். அப்ப இதில் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் நல்ல மக்கள் சத்தியவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குறவலையை பிடிப்பதற்கு எதிரிகள் எடுக்கக்கூடிய முதன்மையான ஆயுதம் என்ன தெரியுமா? உரிமையை பறிப்பார்கள். ஃபிரௌன் எடுத்த அதே திட்டமிடல் இது. ஃபிரௌன் என்ன செஞ்சான் தெரியுமா? பனி இஸ்ரவேல் என்ற ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைக்கிறான். அல்லாஹ் மூசா நபி அனுப்புகிறான். மூசா, இது கபீலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான். என்ன வரம்பு மீறினான்? ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தினான். அடிமைப்படுத்தியதிலிருந்து நாளைக்கு ஒருத்தன் பிறந்து வளர்ந்து அவன் மக்கள்கிட்ட புரட்சியை கிளப்பி நம்ம கழுத்தை பிடிச்சிட்டான்னா என்ன செய்யலாம்? ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொன்னுரு. அவன் ஆண் பிள்ளைய கொன்னான், இவன் ஓட்டு உரிமை பறிக்கிறான். ரெண்டுக்கு பெரிய வேறுபாடு இல்லை. அவன் ரத்தம் சிந்துகிற வன்முறையில் ஈடுபட்டான், இவன் உரிமை பறிக்கிற வன்முறையில் ஈடுபடுகிறான். இதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அது பெரும் வன்முறை என்ற காரணத்தினால் தான் ஒரு இறை தூதர் அனுப்புறான். இறை தூதர் நோக்கம் என்னவா இருக்கும்? அல்லாஹ் தான் கடவுள், மறுமையில நம்ம சொர்க்கம் போகணும், நரகம் போயிடக்கூடாது, எல்லா மக்களையும் முன்னாடி வாங்க, இதை சொல்வதுதானே இறை தூதர் நோக்கம். ஆனா அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்க போங்க, தௌஹீத சொல்லுங்க, சொல்லிட்டு வந்துடக்கூடாது, இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை விடுதலை பண்ணிட்டு தான் வரணும், அதுதான் உங்க வேலை. நீங்க போறது எதுக்காக? தௌஹீதை சொல்வது மக்களுக்கு ஏகத்துவம் போய் சேரணும். அது முடிஞ்சிருச்சு. அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கல தேவையில்லை நமக்கு. இந்த மக்கள் இனி அடுத்த தலைமுறை அடிமையா இருக்க கூடாது, அந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு சமுதாய உணர்வு மிக்க ஒரு காரியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலே நாம் விழிப்படைய வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை வழிபாடுகளோடு நம் வேலை முடிந்தது, மார்க்க பிரச்சாரத்தோடு வேலை முடிந்தது. நீங்கள் குர்ஆனை படித்தீர்கள், நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன், நானும் குர்ஆனை படித்தேன், நீங்களும் கற்றுக் கொடுத்தீர்கள் என்ற நிலையோடு இந்த மார்க்கம் முற்று பெறப் போவது இல்லை. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ
அறியாமையில் இருக்கிறார்களோ, பலகீனத்தில் இருக்கிறார்களோ, அந்த மக்களினுடைய குரலாக நீங்கள் நிற்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய இன்னொரு ஃபர்ல் என்பதை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. இங்க பறிக்கப்படுகிற ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நபரினுடைய ஓட்டு போவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாசிசத்தினுடைய கரத்தை உயர்த்துகிற ஓட்டு உரிமை தான் பறிக்கப்படும். அந்த ஓட்டுரிமை பறிக்கப்பட்டால் பாசிசத்தின் கை உயரும். யாரெல்லாம் இந்த உலகத்திலே மத ரீதியான துவேஷத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அமெரிக்காவில் நியூயார்க் என்ற மாகாணம், மொத்த உலகமே ஒரு மாகாணத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுகிறது என்றால் அது நியூயார்க் மாகாணம். எந்த அளவிற்கு என்றால் அந்த மாகாணத்தில் 800 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் வந்து குடிபெயர்ந்த ஒரு பகுதி என்றால் நியூயார்க். டொனால்ட் ட்ரம்பினுடைய பிறந்த பூமி நியூயார்க். அந்த நியூயார்க்கில் தற்போது மேயர் தேர்தல் என்று நடைபெற்றது. மேயர் என்றால் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சிஎம் மாதிரி. அங்க ஒரு பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பிலே ஜனநாயக கட்சி, குடியுரிமை கட்சி என்று 2 கட்சி. இந்த ட்ரம்ப் என்பவர் அவர் குடியுரிமை கட்சியை சார்ந்தவர். ஜனநாயக கட்சியில் இருந்து ஒரு இஸ்லாமியர் ஜொஹ்ரான் மம்தானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர் போட்டியிடுகிறார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்க மேயரா இருந்தார்ல, அவருக்கு சீட்டு கொடுக்கல அந்த கட்சி. அவர் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து நான் சுயேட்சையாக நிற்க போகிறேன் நின்னார். ட்ரம்ப் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்? தான் குடியுரிமை கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். அதை கேன்சல் பண்ணிட்டார். எல்லாரும் இந்த ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியே வந்தவருக்கு ஆதரவு கொடுங்க. ஏன் உன் கட்சிக்கு எதிரான இருண்டு போட்டும் ஒரு இஸ்லாமியன் வெல்லக்கூடாது. என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? இவன் வெல்லக்கூடாது. எந்த அளவிற்கு விஷமத்தனமான கருத்தை இவர் பரப்பினார் என்றால், இவன் ஒரு கம்யூனிச பைத்தியக்காரன் என்று அந்த இஸ்லாமியருக்கு எதிராக விஷம கருத்தை பரப்பினார். ஒருவேளை இவனிடத்தில் மேயர் பொறுப்பை நியூயார்க் நகரத்தில் வழங்கினால் அடுத்த 1 வருஷத்தில் அந்த நியூயார்க் நகரத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவார் இவர். எவ்வளவு வன்மை இருக்கும் பாருங்க. மதத்தை வைத்து அரசியல் பார்ப்பது. அரசியல் என்ன பார்க்கலாம்? இந்த அவருடைய சுய ஒழுக்கம் சரியில்லை, மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சாரு, திருடினாரு, இவரை நீங்க மேயர் ஆக்காதீங்க, சிஎம் ஆக்காதீங்க, பிரதமர் ஆக்காதீங்கன்னு பேசலாம். இவன் ஒரு முஸ்லிம், எனவே இவனை ஆக்காதீர்கள் அப்படின்னா இது வன்மத்தை தவிர வேற என்னவா இருக்கும்? ஆனால் நீங்க யோசித்து பாருங்கள், யாருமே எதிர்பார்க்கல இவர் வெல்வார் என்று. அல்லாஹ் வெல்ல வைத்தான். எந்த அளவிற்கு என்றால் இடதுசாரிக்கு சாதகமாக நின்றவர் இவர். இவர் சொல்லுகிறார் பாருங்கள், பாலஸ்தீனத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய நபர் இவர். பெஞ்சமின் நெதன்யாகு என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் இங்கு வந்தால் அவரை கைது செய்வேன் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் இவர். நம்ம மோடியும் விட்டு வைக்கல. குஜராத்தில் 2002 பெரும் இனப்படுகொலை செய்தவர் இவர். இவர் இந்த நியூயார்க்கில் வந்தால் கைது செய்வேன் என்று அறிவிப்பு செய்து பல விமர்சனத்தை தாண்டி, பல அவதூறுகளை தாண்டி ஒரு நபர் அங்கு வென்று இருக்கிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இவன் பண்ண எந்த விஷம பிரச்சாரத்தையும் மக்கள் கவனிக்கவே இல்லை. அவன் காதலே வாங்கல. ஒரு இஸ்லாமியரை ஏற்றி விட்டிருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியர் ஏறி முதல் பேச்சாக பேசுகிறார், நான் ஒரு முஸ்லிம், நான் என் மதத்தை பின்பற்றுவேன், ஆனால் என் மதம் உன்னை காயப்படுத்தாது என்று பேசினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இஸ்லாமியர்களை இவர்கள் எப்படி தரம் தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் பண்பு என்ன என்பதை இன்றைக்கு உலகம் உற்று பார்க்கிற இடத்தில் நியூயார்க் நகரம் இருக்கிறது. உலகத்திலே தலை சிறந்த 2 நகரம் என்று சொல்வார்கள். ஒன்று அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க், தற்போது ஒரு இஸ்லாமியர் மேயர் அதில். 2வது இங்கிலாந்தில் உள்ள லண்டன், அதிலும் மேயர் ஒரு இஸ்லாமியர். மக்களை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவன் எவ்வளவோ விஷமத்தனமான பிரச்சாரத்தை பண்ணான். ஏறத்தாழ 2001 செப்டம்பர் மாதம் 11 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ட்வின் டவர் என்ற இரட்டை கோபுரத்தை இடித்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டவர்கள் இவர்கள். 25 வருஷத்துல நியூயார்க் நகரத்தில் ஒரு இஸ்லாமியர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இவன் விஷம பிரச்சாரத்தை உலகத்தில் எவனுமே கேட்கலன்னு அர்த்தம். யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதே அடிப்படை தான் மத ரீதியாக இந்த முஸ்லிம்களை தரம் தாழ்த்தி கீழே தள்ளிவிடலாம் என்ற எண்ணத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார முடிவை இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இதுல நம்ம கவனம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒருவேளை இருந்து விடுவோமே ஆனால் உங்களிடத்தில் பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அல்லது உங்களிடத்தில் சொத்து பத்துகள் இருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் இதுவெல்லாம் நீங்கள் திருடியது என்று வழக்கு போடப்பட்டால் உங்களால் வழக்கை எதிர்கொள்ள முடியாது.
ஏன் நீங்கள் நாட்டின் குடியுரிமை பெற்ற மக்கள் இல்லை என்று அவர்கள் வழக்காடுவார்கள். நம்மளால் அங்கு வாழ முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். தெள்ள தெளிவாக தெரிந்து எந்த மாநிலத்திலெல்லாம் கால் நுழைக்க முடியாது என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை மாநிலத்திலும் எஸ்ஐஆர். இதிலே இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள், பெண்கள், ஒருவேளை கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, நீங்கள் இதில் சுதாரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் யாரெல்லாம் அந்த 18 வயதை தாண்டி ஓட்டு போடுவதற்கான உரிமை பெற்ற இடத்தில் இருக்கிறார்களோ, நமக்கு இன்னும் குறைந்த நாட்கள் இருக்கிறது, 25 நாள் கூட இல்லை. அந்த ஃபார்மை விறுவிறுன்னு வாங்கிருங்க. அதை சம்பந்தப்பட்ட அந்த படிப்பை சார்ந்த இளைஞர்களிடத்தில் கேட்டு அதை பதிவு செய்யுங்கள். தாமதப்படாமல் உடனே அதை அதற்குரிய அதிகாரிகளிடத்தில் கொடுத்து விடுங்கள். இங்க இருக்கிற ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது. நம்ம ஓட்ட மண்ணாவே ஆக்குறோம், அது வேற. யாருக்கும் போடுறோம், என் உரிமை பறிக்கப்படக்கூடாது. அது ஏன் உரிமை? நான் போடாம கூட இருக்கிறேன்பா, நான் போடல, நோட்டாக்கு போடுறேன், எதுக்கோ போடுறேன், என் ஓட்டு பறிப்போக கூடாதா இல்லையா? அது உரிமை போவதற்கு சமம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மண் குத்தில தூண மாளிகை ஃபஹுவ ஷஹீத். பணத்தை காக்க கொல்லப்பட்டவன் அல்லாஹ்வின் பாதையில் உயிரை விட்டவன். மண் குத்தில தூண அகலிகி ஃபஹுவ ஷஹீத். தன் குடும்பத்தை காக்க கொல்லப்பட்டவன் அல்லாஹ்வின் பாதையில் உயிரை விட்டவன். இது உரிமை காக்கிற காரியம், விடவே கூடாது. நம்முடைய ஓட்டு போதனை சாதாரண காரியம் நினைக்காதீங்க. இப்ப இந்த காயல் மாநகரில் ஒரு வேளை 20,000 ஓட்டர் இருக்கிறாங்கன்னு, 20, 25,000, 30,000 இருப்பாங்க. ஒரு 5,000 போறனால என்ன பெரிய பாதிப்பா? நம்ம தொகுதிக்கு பாதிப்பு இல்ல, நம்ம வைக்கிறதுல முடிவு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரும்பான்மையான மக்கள் சக்தியை இங்கு நாம் வைத்திருக்கிறோம். இங்க ஒரு ஓட்டு தவறினால் கூட அது எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வம்சம் வரை ஒரு பெரிய பாதிப்பை, சீரழிவை ஏற்படுத்திவிடும். அதே நேரத்தில் ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்துல எல்லா மக்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அத்தனை மக்களுக்கும் தெரியும் எங்கெங்க என்னென்ன அட்டூழியங்கள், அராஜகங்கள் நடக்கிறது என்று. அவன் பார்த்ததனால தான் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் நியூயார்க்கிலே மேயராக ஏறி உட்கார முடிந்தது. அவ்வளவு விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்து, அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து, இவரை உங்களால தடுக்க முடியும். ஒரு சாதாரண ஆள், அவர் பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட நபர்லாம் கிடையாது. தன்னுடைய 27வது வயதில் ஏறத்தாழ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க குடியுரிமையை பெற்றார். சமுதாய மக்களுக்காக நின்றார், மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை சொன்னார். இவர்தான் நியூயார்க்கு சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்களை பொறுத்தவரை எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த நிறம், எந்த மொழியாக இருந்தாலும் சரி, ஆதிக்க வர்க்கத்திலே மேலே உட்கார்ந்து கொண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களை மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் புரட்சிக்கு ஒரு நேரம் வரும். அதற்கான நேரத்தை தான் எதிரிகள் இன்றைக்கு தூண்டிவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து, இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது. உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், எஸ்ஐஆர் நிறுத்துவோம், நிறுத்தவே முடியாது. நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ஒரு மாசம் ஓடிடும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், சட்ட ரீதியாக அதை அணுக ஆரம்பித்தோம் என்றால் 1 மாதம் காணாமல் போயிடும். ஓட்டுரிமை எல்லாருக்கும் பறிக்கப்பட்டு விடும் என்பதை புரிந்து, ஓட்டுரிமை என்பது உங்களுடைய அடுத்த வேளை உணவை கேள்விக்குறியாக்கக்கூடிய காரியம், உங்கள் வேலை வாய்ப்பை, படிப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய காரியம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கணுமா, பேரப்புள்ள பிறக்கணுமா, பிறந்த இங்க வாழ்வானா என்பதையே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை புரிந்து, இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலே அதிகமான விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். அதற்குரிய சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பள்ளிவாசல்கள், ஜமாத்தார்கள், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், எல்லா மக்களுமே இதற்காக இதையாவது 1 மாத கால பணியாக செய்யுங்கள். யாருடைய ஓட்டையும் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு காரியத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சத்தியத்தில் சங்கமிப்போம் என்ற தலைப்பின் கீழ் 3 மாத கால தொடர் பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நவம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்து தனி நபர்களை, வாலிபர்களை, சிறார்களை அல்லது பெண்களை, ஆண்களை, வியாபார வர்க்கத்தினர்களை, எல்லா மக்களையும் சந்தித்து மார்க்க ரீதியான ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுக்கிறோம். தனி நபர்களாக சந்தித்து எல்லா மக்களுக்கும் இந்த விபரீதத்தை நாம் மார்க்கத்தில் தவற இழைத்து விட்டால்
பாவமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய நிகழ்வாக மாறிவிடும் என்ற விழிப்புணர்வை இந்த நவம்பர் மாதம் முழுமையாக தனி நபர்களை சந்தித்து நாம் பிரச்சாரம் செய்வதற்கு அதற்கு ஆயத்தமாகி சில நாட்கள் அந்த பிரச்சாரத்தை நாம் தொடங்கி விட்டோம். இப்ப அதை மக்கள் மத்தியில இந்த பிரச்சாரத்தை மேலதிகப்படுத்துவது, இப்ப இந்த மாசத்துல நமக்கு அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பையும் தந்திருக்கிறான். தனிநபராக சந்தித்து மார்க்கத்தை சொல்வதோடு எஸ்ஐஆரையும் சேர்த்து சொல்லலாம், மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நம்மை புறக்கணிக்கிற மக்கள் கூட இந்த கருத்தா என்றால் அரவணைக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். அப்ப அதை கருத்தில் வைத்து இந்த எஸ்ஐஆர் என்பதையும் அதே நேரத்தில் மார்க்க கருத்தையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனிநபர்கள் சந்திப்பை நாம் இன்றிலிருந்து வெகுவாக தொடங்க இருக்கிறோம். அதற்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டமாக இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தாவா ரீதியாகவும் சரி, எஸ்ஐஆர் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மோசமான இந்த நிலைப்பாடு மக்களை எவ்வளவு பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதம் முடிவதற்குள்ள கொடுத்தாகணும். நீங்க டிசம்பர் கடைசியில் உங்களுக்கு அந்த எபிக் நம்பர் கிடைச்ச பயன் கிடையாது, டிசம்பர் 4க்குள்ள கிடைக்கணும். அதனால் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை உடனடியாக செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். மகரிபை தொடர்ந்து பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.